பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 2137. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பெறுவேன் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் குரம் கூறுவதற்கு சகோதர சகோதரியை வரவேற்கிறேன். வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் படிகி பாகியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இன்று நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு ஷாலினி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். ஷாலினி ஒளிக்கடையில இருக்கிறீங்க. ஷாலினி ஐயா கேக்குதா? கேக்குது, தொடருங்க. ஐயா கேக்குதுமா? அதிகாரம் 42 கேள்வி. செல்வத்துள் செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்சல். தொடருங்க ஐயா. குணமதி அக்கா கூப்பிடுங்க. அடுத்ததாக குணமதி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம்
5 மருந்து மிகினும் குறையும் நோய் செய்யும் உலர் வழிமுதல் எண்ணியம் 1 மருந்தினம் வேண்டவம் யாக்கு கருந்தற்றது போற்றின அற்றால் அளவறிந்து உட்கார்ந்து பெற்ற நைத்திக்குமாறு அற்றது அறிந்து கடைபடுத்து மலத்திற்கு துவர பசித்து மாறுபாடு இல்லாத உண்டி மருந்து ஒருபாடு இல்லையோருக்கு இவரண்டு உண்பான்கள் இன்பப்புள் இருக்கும் கழுப்பெயர் யான் நோய் தீயாளர் வஞ்சி தெரியன் பிற நோயால் இஞ்சிப்படும் நோய் நாடி நோய் முதல் தானே அதனடிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் உற்றானவும் பிணியாலும் காலம் கற்றன் கருத்து செயல் உற்றவன் தீர்ப்பான் மருந்து சிறந்த அப்பால் நல் குற்ற மருந்து. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 42 கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். செவியுணவின் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோட ஒப்பனை எடுத்து கச்சில நாயினும் கேட்க அஃதொருக்கு ஒர்க்கத்தின் ஒழுச்சந்தனை இழுக்கல் உடைய உச்சுக்கொள் அச்சே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஈசான். இன்றைய நிகழ்வின் குரல் பழமை அதிகாரத்தினுடைய 7வது குரல். அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர். தம்முடன் பழகியவர்கள் தமக்கே எதிராக அழிவு தரும் செயலை செய்தாலும் கூட அன்பின் அடிப்படையில் நட்பு கொண்டவர் அதற்காக அந்த அன்பை விலக்கிக் கொள்ள மாட்டார். தம் நண்பர் தமக்கு அழிவு தருவனவற்றையே செய்தாலும் நெடுங்காலமாக நட்பு உடையவர் நண்பர் மீது தாம் கொண்ட அன்பை விட்டுவிட மாட்டார். இனி வரலாற்றில் இன்று மே மாதம் 2ஆம் நாள். இதே நாளில் 1851ஆம் ஆண்டு கொழும்பு நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசியதில் பெரும் சேதம் ஏற்பட்டது. 1889ஆம் ஆண்டு எத்தியோப்பியாவின் அரசர் 2ஆம் மௌன்லிக் இத்தாலியுடன் செய்து கொண்ட அமைதி உடன்படிக்கையின்படி எரித்திரியாவின் முழு பகுதியும் இத்தாலிக்கு தரப்பட்டது. 1906ஆம் ஆண்டு இடைச்செருகிய ஒலிம்பிக் விளையாட்டுகள் இறுதி நிகழ்வுகள் ஏதென்ஸில் இடம்பெற்றன. 1933ஆம் ஆண்டு ஹிட்லர் தொழிற்சங்கங்களை தடை செய்தார். 1952ஆம் ஆண்டு உலகில் முதலாவது ஜெட் விமானம் ஹாவிலண்ட் கோமெட் ஒன்று தனது முதல் பறப்பை லண்டனில் இருந்து ஜோகன்ஸ்பர்க் நகருக்கு மேற்கொண்டது. 1986ஆம் ஆண்டு செர்னோபில் அணு உலை விபத்து நடந்த 6 நாட்களில் பின்னர் அங்கிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். 1994ஆம் ஆண்டு போலந்து கதான்ஸ்க் நகரில் பேருந்து ஒன்றில் விபத்துக்குள்ளாகியதில் 32 பேர் உயிரிழந்தனர். 1998ஆம் ஆண்டு ஐரோப்பிய நடுவண் வங்கி பிரசல் நகரில் தொடங்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு கேரளாவில் பாலக்காடு நகரில் இடம்பெற்ற கலவரங்களில் 8 இந்துக்கள் கொல்லப்பட்டனர். 2004ஆம் ஆண்டு நைஜீரியாவில் 630 முஸ்லிம்கள் கிறிஸ்துவரால் கொல்லப்பட்டனர். 2006ஆம் ஆண்டு குஜராத் மாவட்டத்தில் மசூதி ஒன்று எரிக்கப்பட்டதை அடுத்து இடம்பெற்ற கலவரத்தில் 5 பேர் கொல்லப்பட்டனர். 2008ஆம் ஆண்டு சூறாவளி நர்கிஸ் மியான்மரில் தரை தட்டியதில் 1,38,000 பேர் உயிரிழந்தனர். 2011ஆம் ஆண்டு ஈகோலை தொற்று நோய் ஐரோப்பாவை முதன்மையாக ஜெர்மனியை தாக்கியதில் 30 பேர் வரை உயிரிழந்தனர். இதே நாளில் 1927ஆம் ஆண்டு தமிழறிஞர் எழுத்தாளர் நா. சஞ்சீவி பிறந்தார். இதே நாளில் தான் 1935ஆம் ஆண்டு தமிழக புதின எழுத்தாளர் கு. சின்னப்ப பாரதி பிறந்தார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பழகி வாக்களிக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் கரிசல் கருணாநிதி அவர்கள் பாடல். ஏரோப்ளான் வானத்துல பறக்குது பாரு, ஏழை கனவு போல ஒசக்க போய் கரையுது பாரு. ஏரோப்ளான் பறக்குது பார் வானத்து மேல, நம்ம பொழப்பு மட்டும் கிடக்குது பார் பூமிக்கு கீழே. குனிஞ்சி நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, குனிஞ்சி நாம தேடுறது வாழ்க்கையத்தானா. வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. ஏரோப்ளான் வானத்துல பறக்குது பாரு, ஏழை கனவு போல ஒசக்க போய் கரையுது பாரு. ஏரோப்ளான் பறக்குது பார் வானத்து மேல, நம்ம பொழப்பு மட்டும் கிடைக்குது பார் பூமிக்கு கீழே. குனிஞ்சி நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, குனிஞ்சி நாம தேடுறது வாழ்க்கையத்தானா. வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. வளத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, ரொம்ப நாளா ஏழை வயிறு ஒட்டி கிடக்குது. களத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, ரொம்ப நாளா ஏழை வயிறு ஒட்டி கிடக்குது.
உழைச்சு உழைச்சு நம்ம மேனி கருப்பு ஆகுது, உழைச்சு உழைச்சு நம்ம மேனி கருப்பு ஆகுது. எத்தனை நாள் இந்த உடம்பு எருது ஆவது, இன்னும் எத்தனை நாள் இந்த உடம்பு எருது ஆவது. என்ன பாடுபட்டு நாமும் நிமிர முடியல, எதுக்கு இந்த பொழப்பு நமக்கு கேட்க முடியல. என்ன பாடுபட்டு நாம நிமிர முடியல, எதுக்கு இந்த பொழப்பு நமக்கு கேட்க முடியல. எந்த நாளும் இப்படியே இருக்க போறோமா, எந்த நாளும் இப்படியே இருக்க போறோமா. ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்க போறோமா, ஏன் எதற்கு என்று கேட்டு நிமிர போறோமா. ஏறப்பழான் வானத்துல பறக்குது பாரு, ஏழை கனவு போல ஒசக்க போய் கரையுது பாரு. சித்தெரும்பும் இந்த மண்ணில் சேர்ந்து வாழுது, சிறுபறவை இங்குதானே இனத்தில் சேருது. எந்த நாளும் மனித ஜாதி வாழவில்லையே, எந்த நாளும் மனித ஜாதி வாழவில்லையே. ஒற்றுமையாய் கூடி வாழ தெரியவில்லையே, இன்னும் ஒற்றுமையாய் கூடி வாழ தெரியவில்லையே. கோழி கூட சில சமயம் பருந்த விரட்டுது, புழுவும் கூட தன் எதிர்ப்ப நெளிஞ்சு காட்டுது. கோழி கூட சில சமயம் பருந்த விரட்டுது, புழுவும் கூட தன் எதிர்ப்ப நெளிஞ்சு காட்டுது. நாம மட்டும் பரம்பரையா ஒடுங்கி வாழறோம், நாம மட்டும் பரம்பரையா ஒடுங்கி வாழறோம். பரம்பரைக்கே அடிமை புத்தி சேர்த்து வைக்கிறோம், இந்த பரம்பரைக்கே அடிமை புத்தி சேர்த்து வைக்கிறோம். ஏறப்பழான் வானத்துல பறக்குது பாரு, ஏழை கனவு போல ஒசக்க போய் கரையுது பாரு. ஏறப்பழான் பறக்குது பார் வானத்து மேல, நம்ம பொழப்பு மட்டும் கிடக்குது பார் பூமிக்கு கீழே. குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா. வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. அழைத்ததற்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை ஷாலினி அக்கா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பதினோராம் வகுப்பு மாணவி, அதனால சகோதரின்னு சொல்லுங்க, அம்மான்னு சொல்லாதீங்க, சகோதரி. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் இலக்கு களம் நிகழ்வின் 2137 2/5/2026 சனிக்கிழமை மாலை 5 மணி. இன்று சிறப்பழைப்பாளர் மு. சூடாமணி சகோதரி, 11ஆம் வகுப்பு மாணவி, திருநெல்வேலி. விருதுகள் பட்டியல்: 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த பெண் குழந்தை மாநில விருது, ஓவிய விருது 2021, பாரதி பைந்தமிழ் சுடர் என்ற விருது 2022, பொதிகை தமிழ்ச்சுடர் என்ற விருது 2022, வாஜூரா உலக சாதனை விருது 2022, நம்பிக்கை தமிழச்சி 2022, அப்துல் கலாம் உலக சாதனை விருது 2022, நம்பிக்கை நாயகி 2022, தே விருது, நியூஸ் 7 தமிழ் தங்க தாரகை விருது 2022, சென்னை சில்க்ஸ் விவாக விருது 2023, சென்னை தமிழ்த்தாய் தவமகள் விருது சென்னை 2024, வ.உ.சி விருது 2023, தூத்துக்குடி வ.உ.சி விருது 2024, பன்முக திறமையாளர் விருது 2024, நம்பிக்கை நட்சத்திரம் விருது 2024, பன்முக கலைஞர் 2024, போத்தீஸ் ஸ்வர்ண மங்கை விருது 2024, கதை சொல்லலுக்கான தமிழ்நாடு விருது, திருநெல்வேலி அரசு அருங்காட்சியக விருதுகள். சகோதரி, தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்கள். வணக்கம், நான் பேசுறது கேக்குதா?
தெளிவா கேக்குது சூடாமணி. நீங்க வந்து பக்கவாட்டுல வைக்க முடியுமா அலைபேசிய? ஆ தெரியுதா? இப்படி பாத்தீங்கன்னா தானாகவே சுழற்சி அப்படின்னு இருக்கும். அதுல வந்து ஆட்டோ ரொட்டேஷன் இருக்கும். அது தொட்டுட்டு நீங்க பக்கவாட்டுல வச்சாதான் முழு திரையில தெரியும். சிறப்பு சிறப்பு. இப்ப தொடருங்க. வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பு தந்ததுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாருக்கெல்லாம் வந்து இலக்கு உண்டு? கேக்குதா? தெளிவா கேக்குது. எல்லாருக்கும் இலக்கு இருக்குது. யாருக்கெல்லாம் இங்க இலக்கு உண்டு? எல்லோருக்கும் இலக்கு இருக்கிறது. நீங்க தொடருங்க. சரி. இங்க இந்த இலக்கு, அதாவது ஒரு கோல், அதாவது நம்ம வந்து ஆசை விஷயம். இந்த இலக்கு அப்படிங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து ரொம்ப பெரிய பதவிக்கு போகணும், அதுதான் ஒரு இலக்கு அப்படிங்கிறதுனா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சின்ன விஷயம். ஒரு படி மேலே ஏறத ஒரு இலக்கு தான். நான் வந்து இதை விட 2 மார்க் கூட அடுத்த எக்ஸாம்ல வாங்கணும், அது ஒரு இலக்கு தான். நான் இந்த நாளைக்குள்ள இத்தனை புத்தகங்கள் படிக்கணும், அது ஒரு இலக்கு தான். இந்த மாசத்துக்குள்ள நான் இத்தனை புத்தகங்கள் எழுத போறேன், அது ஒரு இலக்கு தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ஒரு இலக்கா தான் இருக்குது. இப்போ இந்த இலக்குகளை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது, கொரோனா டைம்ல வந்து நான் ஒரு கோர்ஸ் மாதிரி வந்து நாங்கெல்லாம் அட்டன் பண்ணோம். அப்ப அதுல வந்து ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு 7 விஷயங்கள் சொன்னாரு. இந்த 7 விஷயங்களும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால இலக்கு அடைய முடியும் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல என்னன்னா செட் அ கிளியர் கோல் அப்படின்னு சொன்னார். அதாவது வந்து நமக்குன்னு ஒரு கோல், நம்ம இலக்கு என்ன அப்படிங்கறது முதல்ல நமக்கு தெரியணும். இதுதான் என் இலக்கு. நான் வந்து இந்த எக்ஸாம்ல நான் 90% வாங்க போறேன், அது என் இலக்கு. நான் ஒரு டாக்டர் ஆக போறேன், நான் ஒரு போலீஸ் ஆக போறேன். இந்த மாதிரி ஒரு சரியான இலக்கு, ஒரு தெளிவான இலக்கு வந்து நம்ம கிட்ட வேணும். 2வது அவர் என்ன சொன்னார்னா ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னார். அதாவது என்னன்னா அதுக்கு தேவையான விஷயங்கள். இப்ப நான் டாக்டர் ஆக போறேனோ இல்லைன்னா ஜேஇ எழுத போறேன்னா அதுக்கான விஷயங்கள் என்கிட்ட வேணும், அதுக்கான புத்தகங்கள் என்கிட்ட வேணும். நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறேன், ஏதோ ஒரு முன்னெடுப்பு எடுக்க போறேன்னா அந்த இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே என்கிட்ட வேணும். அது ஒரு புத்தகமா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அதை நான் வந்து முதல்லயே வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்தபடி வந்து நான் எடுக்க ஆரம்பிக்கணும். 3வது அவர் என்ன சொன்னார்னா எல்லாத்தையும் சின்ன சின்னதா ஆக்குங்க, அதாவது வந்து அதை பிரேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து நம்ம கண்டிப்பா சில பேருக்குலாம் நிறைய பெரிய இலக்கெல்லாம் இருக்கும். அந்த இலக்கை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரே இதுல அப்படி ஏறினோம்னா அப்படியே போய் நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது வந்து முடியாதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதை சின்ன சின்னதா ஆக்கலாம். அது ஒரு 10 இதா சின்ன சின்னதா ஆக்கி நம்ம வந்து அதை அடைய முடியும். அந்த மாதிரி அவர் வந்து சின்ன சின்னதா ஆக்க சொன்னாரு. 4வதா என்ன சொன்னார்னா ஒரு பிளான். ஒரு நிமிடம். சூடாமணி, உங்களுக்கு திரை தெரியுதா? உங்க முகம் எப்படி பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. பக்கவாட்டுல இருக்குது, சரிவா தெரியலையே. இப்ப தொடருங்க. இப்ப சரியா இருக்கு. ஒரு பிளான் அப்படிங்கிறது நமக்கு வந்து வேணும். மீண்டும் பழைய நிலைக்கு போயிருச்சு. அப்படி மாத்தாம ஒரு இடத்துல அப்படியே வச்சிருங்க, இப்படியே இருக்கட்டும். அவர் என்ன சொன்னார்னா நமக்கு வந்து ஒரு பிளான் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னார். இப்ப நான் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ண போறேன், நான் வந்து இன்னும் ஒரு 5 நாள்ல இது பண்ண போறேன், அடுத்த நாள் நான் இது பண்ண போறேன், அந்த மாதிரி ஒரு சரியான பிளான் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னாரு. 6வதா என்ன சொன்னார்னா ட்ராக் த ப்ராசஸ் அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து அதை அப்படி தொடர்ந்து நம்ம வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து சரியாதான் பண்றேனா, சரியான வழியில தான் நான் போறேனா, நான் கரெக்டான எல்லாம் பண்றேனா, இல்லைன்னா நான் எங்கேயும் மிஸ் பண்றேனா, மிஸ் பண்ணா அது எதுல மிஸ் பண்றேன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினமும் உட்கார்ந்து அதை ஆராயணும். நான் என்னெல்லாம் பண்றேன், இன்னும் நான் என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் நான் என்ன மேம்படுத்திக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா 7வது விஷயம் ஒண்ணு சொன்னாரு. அது என்னன்னா டைம் லிமிட். இந்த ஒரு நாளுக்குள்ள, இந்த 2 வாரத்துக்குள்ள நான் முடிக்கணும், ஒரு மாசத்துக்குள்ள நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லிமிட் உங்ககிட்ட வேணும் அப்படின்னு வந்து சொன்னாரு.
சரி, இதெல்லாம் அவர் சொன்னாரு. இப்ப இந்த கதையை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். இங்க அடுத்து வந்து கம்பராமாயணம் வந்து நான் அதை தொடர்ந்து படிக்கும்போது எனக்கு ரெண்டுமே ஒத்து போற மாதிரி இருந்துச்சு. கம்பர்லாம் இந்த 7 விஷயங்களுமே முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்ப வந்து சீதை வந்து காணாம போயிட்டாங்க. அப்ப வந்து என்னன்னா ராமர் வந்து எல்லாரும் கூடுறாங்களா, அப்ப அவங்களுக்கு என்ன சீதையை கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா செட் அ கிளியர் கோல், ஒரு தெளிவான ஒரு இலக்கு வேணும் அப்படின்னு. இப்ப நம்மகிட்ட இருக்க தெளிவான ஒரு இலக்கு சீதையை கண்டுபிடிக்கணும், அதுதான் இலக்கு. ரெண்டாவதா என்னது, ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதாவது நம்ம ஒரு வேலை பண்ண போறோம்னா அதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் நம்ம கிட்ட வேணும். ராமர் என்ன பண்ணாரு, வானர படைகள் இருந்துச்சு, எல்லாம் தங்குறதுக்கு இடம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு தேவையான எல்லா அடிப்படையான விஷயங்களையும் வந்து கொடுத்தாச்சு. ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. மூணாவது என்னது, நம்ம வந்து ஒரு சரியான ஒரு பிளான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்ப நான் இது பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அது மாதிரி என்ன பண்ணாரு, நீ இது பண்ணு, நீ இந்த வேலையை பண்ணு, நான் இந்த வேலையை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணாரு. அடுத்து வந்து பிரேக் த பிளான், அதாவது சின்ன சின்னதா ஆக்கணும். சீதையை கண்டுபிடிக்கன்னா ஒரே நாள்ல கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. ஒரு மாசம் 2 மாசம் ஆகும். அப்ப அந்த 2 மாசம் வரைக்கும் அது சின்ன சின்னதா. இப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த வந்து அனுமார் பாத்துப்பாரு, இந்த குறிப்பிட்ட விஷயத்த வந்து நீங்க பாத்துக்கோங்க, மீதி இதை நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி ராமர் பிரிச்சு கொடுத்தாருல, அது வந்து பிரேக் த பிளான். அப்புறம் என்னன்னா ட்ராக் த ப்ராசஸ், அந்த ப்ராசஸை வந்து அவங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ராமர் அதே மாதிரி என்ன பண்ணாரு, அனுமார் அனுப்பி அடிக்கடி கண்காணிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாரு. எல்லாம் சரியா நடக்குதா, எல்லா பக்கமும் சரியா நடக்குதா, நம்ம சீதையை கண்டுபிடிச்சிடலாமா, சீதை எங்க இருக்காங்க, இந்த மாதிரி அனுமார் அனுப்புனாங்கல்ல, ஏன் கண்காணிக்கிறது, எல்லாமே சரியா நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கண்காணிக்கிறதுக்கு. கடைசியா வந்து டைம் லிமிட், அவங்க வந்து ஒரு குறிப்பான அளவும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இந்த 1 மாசத்துக்குள்ள நான் வந்து கண்டுபிடிக்கணும், 2 மாசம் தான் நான் வந்து டைம் தருவேன், அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 7களையும் கம்பர் என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. இந்த 7 விஷயங்கள் கூட நம்ம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கணும். அது என்னன்னா, ஒருத்தங்களால தனி மனிதனா தனியா இருந்து இந்த உலகத்துல எல்லாத்தையுமே சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியவே முடியாது. கண்டிப்பா இந்த சமூகத்தோட உதவி, எல்லாரோட உதவியுமே நமக்கு வேணும். ரொம்பலாம் பெருசா யோசிக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு எடுத்துக்காட்டை வந்து நான் சொல்றேன். இப்ப நம்ம வீடை எடுத்துப்போம். நம்ம வீட்டுல எல்லா அம்மாவோட இலக்கு என்னது, வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்க இலக்கு. நம்ம வந்து ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடுவாங்க. சுத்தம் பண்ண உடனே நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம், திருப்பி வீட்டையெல்லாம் குப்பையாக்கிடுவோம். அப்போ அம்மா தினமும் சுத்தம் பண்ணா மட்டும் அம்மாவோட இலக்கு அடைஞ்சிருதா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்மளும் ஒத்துழைக்கணும்ல, நம்மளும் வீட்டை நீட்டா வச்சாதானே அந்த வீடு வந்து சுத்தமா இருக்கும். அப்போ அம்மா ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கே வந்து எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்தாதான் ஒரு சின்ன வீட்டிலேயே நம்மளால இலக்கு அடைய முடியும். அப்ப இந்த வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சமூகத்துல நம்ம வெற்றி அடையணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், எல்லாரோட உதவியுமே வேணும். அப்ப நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே அன்பா இருக்கணும். எல்லா சக மனிதர்கள் கிட்டையுமே நம்ம வந்து அன்பா பழகும் போதுதான் அவங்களோட உதவி எல்லாமே நமக்கு என்ன பண்ணும், தேவையான நேரத்துல கிடைக்கும். இதுக்கு வந்து கம்பராமாயணத்துல இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. என்னன்னா இப்ப வந்து விபீஷ்ணர் வந்து வந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் வந்து கலந்துரையாடுறாங்க, விபீஷ்ணனை வந்து நம்ம சேர்த்துக்கலாமா இதுக்குள்ள, இல்லைன்னா அவன் ஒரு அரக்க குணம், அவனை வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டாம், என்னதான் இருந்தாலும் அவன் அரக்கன் தான் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இல்ல வேண்டாம், அவன் திருந்தி வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் ஏன் அவனை வந்து தள்ளி வைக்கணும், கண்டிப்பா வந்து சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் உதவுவான் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ராமர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், யார் அங்கே போய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ராமர் அப்படியா பண்ணாங்க, இல்ல, நேரா போய் அவங்களே கூட்டு வந்தாங்க. ஏன், ஏன்னா கூட்டு வரும்போது தான் நம்ம வந்து இவங்க அப்ப நம்ம இன்னும் உழைக்கணும் அப்படின்னு தோணும்ல. இதே மாதிரிதான் நம்மளும், நம்ம இப்ப வந்து ஸ்கூல்ல இருந்தாலும் அடுத்தடுத்து நம்ம பெரிய இடங்களுக்கு போகும்போது, ஒரு வேலைக்கோ இல்லைன்னா ஒரு பெரிய இடத்துலயோ ஒரு பெரிய அதிகாரியோ ஆகும்போது நமக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருக்கூடயே நம்ம வந்து அன்பா இருந்து அவங்கள அனுசரிச்சு போனாதான் என்ன ஆகும், நமக்குள்ள வேலை அப்படிங்கிறது நடக்கும். அப்ப நம்ம எல்லார்கிட்டயுமே அன்பா பழகணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணணும். இப்ப நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் சொல்றேன். முதல்ல வந்து ஒரு கோல் அப்படிங்கிறது வேணும். இலக்குகளை அடைய அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா மனிதன் வந்து ரெக்கையே இல்லாத ஒரு பறவை மாதிரி. ரெக்கை இல்லாம பறவை இருந்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, இல்ல. அதே மாதிரிதான் மனிதர்கள் உங்க முகம் வைங்கம்மா, உங்க முகம் வைங்க. உங்க முகத்தை அடிக்கடி ஆஃப் பண்ணாதீங்க. பேசுங்க. பேசுங்க.
அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இலக்குகள் எல்லாமே நம்ம மனிதர்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அதை நோக்கி நம்ம வந்து ஓட ஆரம்பிக்கணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம வச்சுக்கணும். நம்ம முதல்ல வந்து நம்ம இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நடக்காது. முதல்ல என்னெல்லாம் தேவையான விஷயங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் நான் சொன்னேன்ல எல்லாத்தையுமே சின்ன சின்னதா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? இப்ப வந்து ஒரு மன்னர் காலம், ஒரு கதை. இந்த கதை வந்து மன்னர் காலத்துல நடக்குது. அந்த மன்னர் வந்து என்ன பண்ணா தூங்குறாரு. தூங்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஏன் வந்து நம்ம ராஜ்யத்துல வந்து ஒரு பெரிய யானை இருக்குல்ல, அந்த யானையோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வருது. அதுல மன்னர் காலம்ல இந்த மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கிடையாதுல்ல. உடனே நினைச்ச உடனே யானையோட வெயிட் எல்லாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல. அப்ப அங்க போன உடனே அவர் அடுத்த நாள் காலைல வராரு. வந்து நாளைக்குள்ள யானையோட வெயிட் என்ன அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மக்கள்லாம் ஒரே குழம்புறாங்க. எப்படி அது வந்து மன்னர் காலம், எப்படி வந்து நம்ம சும்மா யானையோட வெயிட் கண்டுபிடிங்கன்னா நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ பெரிய யானையோட வெயிட்டை யாரால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு மக்களுமே யாருமே அதை பத்தி கண்டுக்கல, அப்படியே விட்டுடுறாங்க. அடுத்த நாள் காலைல ராஜா வராரு. ராஜா வந்து அந்த யானையோட எடை என்ன அப்படின்னு கேக்குறாரு. யாருமே பதில் சொல்ல, ஏன்னா யாருமே அதை பத்தி கண்டுபிடிக்கல. எல்லாருமே வந்து அப்படியே வந்து முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே ராஜாக்கு இப்ப ரொம்ப கோவம் வந்துருது. நான் சொல்லியும் நான் சொன்னதை மீறி யாருமே நான் சொன்னதை கேட்கல. யாருமே யானையோட வெயிட்டை கண்டுபிடிக்கல. நான் திருப்பியும் நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள யானையோட வெயிட்ட கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல திரும்பி பாக்குறாரு. அங்க ஒரு மந்திரி இருக்கார். அவர் ராஜால அவர் என்ன சொன்னாலும் யாராலையும் எதிர்த்து பேச முடியாது. அவர் எடுக்கிறதுதான் முடிவு. உடனே என்ன பண்றாருன்னா, நாளைக்குள்ள அந்த யானையோட வெயிட்ட கண்டுபிடிக்கலன்னா நான் இவரை வந்து வெட்டிடுவேன், இந்த மந்திரியோட தலையை வெட்டிடுவேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. உடனே அந்த மந்திரிக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. யானையோட வெயிட்ட கண்டுபிடிக்க முடியாது, நம்ம நாளைக்கு வந்து இறந்து போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா வீட்டுல போய் இருக்காரு. அவங்க பையன் வந்து பார்த்துட்டு, அப்பா என்னாச்சுப்பா, ஏன் திடீர்னு இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் நடந்ததெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி ராஜா இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு, நான் நாளைக்கு கண்டிப்பா இறந்து போறேன் அப்படின்னு ரொம்ப வந்து சோகமா பேசுறேன். உடனே அவங்க பையன் வந்து அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுப்பா, நாளைக்கு காலைல பாருங்க அப்படின்ட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலைல அவன் வந்து என்ன பண்றான்னா, அந்த யானையை கூட்டிட்டு வரான். அந்த யானையை கூட்டிட்டு வந்து ஒரு படகு மேல ஏற வைக்கிறான். படகு மேல ஏற வச்சு அதை என்ன பண்றான்னா தண்ணிக்குள்ள தள்ளி விடுறான். இப்ப அந்த யானையோட அந்த படகு வந்து தண்ணிக்குள்ள போகும்போது யானை அவ்வளோ வெயிட்டா இருக்குமா, அப்ப அந்த படகு வந்து உள்ள போகும்போது என்ன ஆகும், அந்த படகு வந்து அப்படியே மூழ்குமா. மூழ்கிற அளவுக்கு அப்போ தண்ணிக்குள்ள மூழ்குச்சுன்னா அந்த படகுல வந்து அந்த ஈரம்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த ஈரம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் தெரியுமா, எவ்வளவு தூரம் மூழ்குதோ அவ்வளோ அளவுக்கு ஈரம் இருக்கும் தெரியுமா. அதனால அதை வந்து அவன் நல்லா பார்த்து வச்சுக்கிறான். பார்த்து வச்சு அந்த யானையை வந்து வெளியே எடுத்து திருப்பி போக சொல்லிடுறான். அப்புறம் என்ன பண்றான்னா, எல்லாரையும் 50 கிலோவா கற்கள் எடுத்துட்டு வர சொல்றான். அந்த ஒரு இருக்கும் தெரியுமா, அது நிரம்புற வரைக்குமே கற்களை போட சொல்றான். அந்த மாதிரி போட்டு எவ்வளவு தூரம் வருதோ அதுதான் அந்த யானையோட வெயிட் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ என்னன்னா, அவனுக்கும் அந்த மீதி இருக்க எல்லா மக்களுக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னா, எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அவ்வளோ பெரிய யானை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது வெயிட் எல்லாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவன் என்ன நினைச்சான், அவ்வளோ பெரிய யானை தான், ஆனா அதை நம்ம வந்து சின்ன சின்னதா ஆக்கி கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சு 50 கற்களா எடுத்தான். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதா பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளால வெற்றி பெற முடியும். அப்புறம் சின்ன சின்னதா ஆக்குனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு பிளான் வேணும். நம்ம இப்படிதான் பண்ண போறோம். நான் வந்து முதல்லயே வந்து இப்ப நம்ம இங்க இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம சும்மா போயிட முடியுமா, இந்த ரோட்ல இருந்து நான் நேரா போய் ரைட்டு திரும்பணும், அப்புறம் அங்க இருந்து நான் லெஃப்ட் திரும்பணும், அங்க நேரா போனா ஒரு கடை வரும், அந்த கடையை தாண்டி நான் போகணும். இந்த மாதிரி நம்மளே யோசிப்போம் தெரியுமா. இங்க இருந்து ஒரு மெயின் ரோடுக்கு போகணும்னா கூட நமக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும்ல. அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கணும், ஒரு சரியான பிளான் வச்சுக்கணும். நம்ம வந்து சும்மா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே போற வழியில பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. முதல்லயே நம்ம வந்து இந்த மாதிரிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுல பயணிச்சோம்னா நம்மளால ஈஸியா ரொம்ப எளிமையா நம்மளால நம்ம இலக்கு அடைய முடியும். சரி, அதுக்கப்புறம் ஒரு டைம் லிமிட், இந்த டைம் லிமிட்டுக்குள்ள இந்த ஒரு நேரத்துக்குள்ள நான் கண்டிப்பா அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா புலியும் இருக்கு, மா
பண்ணிடும். அதை விட வேகமா போயிருமா? அப்ப அந்த புலியால அந்த மானை சாப்பிட முடியுமா? முடியாது. இதே அந்த மானோட கதையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 நிமிஷத்துக்குள்ள அது தப்பிச்சு போயிடணும். இல்லைன்னா என்ன புலியை அதை சாப்பிட்டு போயிடும். அப்போ அந்த டைம் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. நீங்க இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிவில ஜுராசிக் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும்ல, அந்த புலி அந்த குறிப்பிட்ட டைம் போனா மட்டும் தான் அந்த மானை சாப்பிட முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடும், மானை ஃபாஸ்டா ஓடினா புலியோட வேகம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிடும், அதெல்லாம் சாப்பிட முடியாது. அப்ப இதே மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு டைம் லிமிட். நான் அந்த 2 மாசம் தான், இந்த 2 மாசத்துக்குள்ள நான் இதை முடிக்கணும். இப்ப இந்த ஒரு சாப்டர் இருக்குன்னா இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நான் இதை படிச்சு முடிக்கணும். நாளைக்குள்ள நான் இவ்வளவு பக்கங்கள் எழுதணும், அடுத்த நாளுக்குள்ள நான் இவ்வளவு பக்கங்கள் படிக்கணும். இந்த மாதிரி ஒரு டைம் லிமிட் வச்சுக்கணும். அப்படி வைக்காம போனா என்ன ஆகும், அதான் நாளைக்கு இருக்குல்ல, நாளை கழிச்சு இருக்குல்ல அப்படின்னு என்ன ஆயிரும், நம்ம அதை முடிக்காமையே போயிடும். அப்ப அந்த ஒரு டைம் லிமிட் அப்படிங்கிறது என்னது, நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்ப இதெல்லாம் இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னொன்னு வேணும். அது என்னன்னா நம்மளுடைய எண்ணம். நம்மளுடைய எண்ணம் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையே முடிவு பண்ணுது. நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்லட்டுமா? ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால என்ன பண்றான்னா போய் புத்தரை பார்க்கணும், இல்லைன்னா நம்ம போய் ஒரு ஜென்னை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதனால போறான், ஜென்னை போய் பார்க்கறான். ஜென்னு வாங்கல ஒரு பழரசம் குடிச்சிட்டே பேசுவோமே. அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உள்ள பாக்குறான். உள்ள பார்த்தா ஒரு பாம்பு இருக்கு. பாம்பு அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கு. உள்ள அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு பார்த்த உடனே அப்படியே ரொம்ப பயமா இருக்கு. ஆனா ஜென்னிட்ட சொல்ல முடியுமா? சொன்னா அவர் ஏதாவது நினைப்பாரோ அப்படின்னு ஒரே பயமா இருக்கு. என்ன பண்ணிடுறான், அப்படியே கப்பன கண்ணை முடிச்சுட்டு உள்ள அப்படியே குடிச்சிடுறான். குடிச்ச உடனே ஒரே பயமா இருக்கு, ஐயோ பாம்பை முழுங்கிட்டோமே, என்ன ஆகும், பாம்பு வேற விஷமா இருந்தா என்ன ஆகும், எனக்கு வேற நான் எப்படி என் மனைவியை பாத்துக்கிறது, எப்படி என் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு, அப்புறம் எனக்கு அப்புறம் யாரு பாப்பா, எல்லாம் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோம்னா எனக்கு உடம்பு சுத்தமா முடியல, வாந்தியா வருது, உடம்பு முடியல, மயக்கமா வருது, அப்படியே படுத்தே இருக்கான். நான் பாம்பை சாப்பிட்டேன், அவ்வளவுதான், இனிமே யாராலே என்னை காப்பாத்தவே முடியாது, நான் பேசாம உயிர் எழுதி வச்சிடலான்னு இருக்கேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க பேசாம நீங்க திருப்பி அந்த ஜென்னுட்டே போயிருங்க, ஏன்னா அவங்க இடத்துக்கு போனே அந்த பழரசம் குடிச்சதுனாலதானே உங்களுக்கு எப்படி ஆச்சு, அப்ப அவங்கள்தான் கண்டிப்பா தீர்வு இருக்கும், நீங்க அவங்ககிட்டே போங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவனும் பயந்து பயந்து போறான். ஒருவேளை ஜென் ஏதாவது சொல்லிட்டாருன்னா, நீ ஏன் அப்பவே என்கிட்ட சொல்லல அப்படின்ட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். சரி பரவாயில்ல போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போன உடனே திருப்பி அந்த ஜென் கூப்பிடுறாரு, வாங்கல ஒரு பழரசம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்கார வைக்கிறாரு. அதே பழரசத்தை கொடுக்கறாரு. உள்ள பார்த்தா அதே பாம்பு இருக்கு, நெளிஞ்சுக்கிட்டே இருக்கு. இவனுக்கு ரொம்ப இதாயிருது, இதுக்கு மேல தாங்க முடியாது, இதையும் சொன்னா அவ்வளவுதான், நம்ம மருந்து தானே தேடி வந்திருக்கோம், அப்ப உடனே இவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜென்னை பார்த்து சொல்லிடுறான், இந்த மாதிரி நீங்க குடுக்கிற பலரசத்துக்குலாம் பாம்பு இருக்கு, ஏற்கனவே நான் இப்ப இந்த மாதிரி ஒரு பாம்பை நான் சாப்பிட்டதுனாலதான் இப்ப எனக்கு இந்த நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஜென் துறவி யோசிக்கிறாரு, அது எப்படி பாம்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, நீ என் இடத்துல உட்காரு, நான் உன் இடத்துல உட்காருறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே 2 பேரும் இடத்த மாத்திக்கிறாங்க. இடத்த மாத்தினதுக்கு அப்புறம் அந்த ஜென் சொல்றாரு, சரி இப்ப குனிஞ்சு உன் பலரசத்தை பாரு அப்படிங்கிறாரு. இவன் குனிஞ்சு பாக்குறான், உள்ள அந்த பாம்பை காணும். உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிருது, அது எப்படி துறவி நீங்க இடத்த மாத்தினோம்னா பாம்பு எப்படி மாயமா மறையும், இது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒரு பெரிய வித்தையா இருக்கு அப்படிலாம் சொல்லி புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறான். உடனே அந்த ஜென்னுக்கு பயங்கர சிரிப்பான். சிரிச்சிடுறாரு. சிரிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாத்தியா, நீ உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு மேல ஒரு லைட் இருந்துச்சு, அந்த லைட்டு உன்னோட அந்த பலரசத்துல தெரிஞ்சு அது ஒரு பாம்பு நெளியிற மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை நினைச்சுதான் நீ ஒரு பாம்பையே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், அப்ப உண்மையில ஒரு பாம்பு தான் சாப்பிட்டானா? இல்ல, அவ மனசுல நினைச்சது நம்ம பாம்பை சாப்பிட்டுட்டோமே, அது விஷ பாம்பா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சு எனது உடல்நிலை சரியில்லாம போச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம இலக்குகளை அடையும் போது ஐயோ இவ்வளவு பெரிய இலக்கா, என்னால இது முடியுமா, நம்மளால முடியுமா, நம்ம கண்டிப்பா இந்த இலக்கை அடைய முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அது திருவள்ளுவர் என்ன சொல்லல, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சித்தன் மெய் வருத்த, கண்டிப்பா அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லல, கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வத்தால பண்ண முடியாதுன்னு கூட பரவாயில்ல, நீ பண்ணு, நீ அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இரு,
அதுக்கான கூலி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீ கண்டிப்பா நீ பண்ண வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லல, நீ பண்ண செயலுக்கான கூலி உனக்கு கண்டிப்பா வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இலக்குகளை அடையும் போது நம்மளால வெற்றி பெற முடியும். ஏதோ ஒரு கூலி, நம்ம அவ்வளவு நேரம் உழைச்சதுக்கான ஒரு பலன் நம்மள வந்து சேரும், அந்த வெற்றி நம்மள வந்து சேரும். நம்ம வந்து வெற்றியை நோக்கி ஓடுறதை விட்டுட்டு நம்மளோட வேலை என்ன, நம்மளோட இலக்கு என்ன, அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா வெற்றி தன்னால நம்மள வந்து சேரும். சரி, இந்த மாதிரிலாம் வந்து பேசலாம். ஆனா வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல நமக்கு. இந்த மாதிரி நான் இப்படி பண்ணணும்னா எனக்கு வந்து ஒரு பிடிப்பு வேணும்ல. அது என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து கஷ்டப்படுத்திருப்பாங்களா சில பேர், அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்க முன்னாடி நம்ம அம்மா அப்பாவோட ரொம்ப பெருமையா போய் நிற்கும் போது நம்ம அம்மா அப்பாவெல்லாம் சில பேர் அவமானப்படுத்திருப்பாங்க, நம்மள அவமானப்படுத்திருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம நல்ல வெற்றி பெற்று ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு நம்ம அப்பா அம்மாவை அப்படி பெருமையா கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்துறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அதை யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு நெருப்பை வந்து உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அந்த நெருப்பை கொண்டு வந்து அதை அணையாம வச்சுக்கிட்டாலே போதும். அந்த நெருப்பு உங்களை வழி நடத்தும். அந்த ஒரு வெறி, அந்த ஒரு பிடிப்பு உங்களை வந்து இன்னும் மேல கொண்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம இன்னும் மேல போகணும், நம்ம இன்னும் மேல போகணும் அப்படின்னு அது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நெருப்பை அணைய விடாம பாத்துக்கணும். நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம அணைய விடாம பாத்துக்கணும். இப்படி பண்ணிட்டு இந்த 7 விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 7 விஷயங்களையும் கடைபிடிச்சாலே போதும், கண்டிப்பா நம்மளால நம்ம இலக்கு அடைய முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளா ஆகணும், அதுதான் ஒரு இலக்கா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு இலக்கு தான். அதை அடையிறது ஒரு பெரிய வெற்றி தான். முக்கியமா இலக்கை அடைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அதை கொண்டாடணும். அந்த ஒரு கொண்டாட்டம், அந்த ஒரு சந்தோஷம் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு அடுத்த இலக்கை வரும். அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி இலக்கை நோக்கி ஓடும் போதுதான் நமக்கு நிறைய விஷயங்கள், இந்த பயணத்துலதான் நிறைய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த அனுபவம் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த இலக்கை நோக்கி ஓடும் போது இன்னும் சிறப்பா நம்ம பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அந்த அனுபவம் மூலமா நமக்கு கிடைச்ச பாடத்தை வச்சு அடுத்த முறை அந்த தப்பு பண்ணாம இருக்கலாம். அப்போ இலக்குகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இடமோ இல்லைன்னா அந்த இலக்கை அடைஞ்சிட்டா அதுதான் நம்மளோட வந்து கடைசியான ஒரு இடமோ அப்படின்னு கிடையாது. அது நம்ம வாழ்க்கையில ஒரு பாடம், நம்ம வாழ்க்கையில ஒரு சாப்டர். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இலக்கை நோக்கி போகணும். அடுத்த இலக்கை நோக்கி போகும்போது அந்த இலக்கை நம்ம கடந்து வந்திருப்போம்ல, அது வரைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் அனுபவம் கிடைச்சதோ அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு நம்ம மட்டும் வச்சுக்காம எல்லார்கிட்டையுமே பகிரணும். எல்லார்கிட்டையுமே பகிர்ந்து நம்மளும் முன்னேறி பிறரையும் முன்னேற்றும் போதுதான் நம்ம என்ன ஆகும், இந்த சமூகமே நம்மளுக்கு வந்து முன்னேறும். இப்படி முன்னேறும் போது நம்ம ரொம்ப எளிமையா நம்மளோட இலக்கை வந்து அடையலாம். அதனால இலக்கு அடைகிறதுக்கு இந்த 7 வழிமுறைகளை வந்து நம்ம பின்பற்றுவோம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இந்த மாதிரி இலக்கு அடையணும்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழந்தை வந்து சின்ன கையில, அதோட கையில வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து சாதம் ஊட்டணும் அப்படின்னு நினைக்கும். அப்போ வந்து அது கையே சின்ன கை தானே, அந்த சின்ன கையில கொஞ்சோண்டு ஒரு 4 பருக்க சாதம் தான் வரும். அந்த சாதத்தையே வந்து பொறுமையா அதை ஆடி ஆடி கொண்டு போறதுக்குள்ள அதுலயே 2 பருக்கு கீழே விழுந்துரும். அது கொண்டு போய் வாயில வைக்கிறதுக்குள்ள இன்னொரு பருக்கையும் கீழே விழுந்துரும். கடைசி அந்த ஒரே ஒரு பருக்கையை மட்டும் தான் அவங்க அப்பா அம்மா வாயிலேயே கொடுக்கும். அதை சாப்பிட்ட உடனே அவங்க அப்பா அம்மா வந்து இந்த உலகத்திலேயே இருக்க எல்லா சுவையும் சாப்பிட்ட மாதிரி உணர்வாங்க தெரியுமா. அதே மாதிரிதான் நான் சொன்னது எல்லாமே இங்க எத்தனையோ பெரியவங்க இருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் என்னைய வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்ததுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி சகோதரி. அடுத்தது வாழ்த்துறை வழங்குவதற்காக நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பேரவையில் மாணவி சூடாமணி இலக்குகளை அடைய என்ற தலைப்பில் உரையாற்றியிருக்கிறார். சூடாமணிக்கு ஒரு வேண்டுகோள், அம்மா நீ உன் பேரை மாத்திருமா, சூடாமணிங்கிறது உனக்கு பொருத்தமில்லாத பேர்.
சூடாமணின்னு இன்னும் நீ சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? சூடாமணி, நீ 11ஆவது வகுப்பு படிக்கிற, 16 வயசு அல்லவா? ஆனா இந்த 16 வயசுல கிட்டத்தட்ட 20 விருதுகள் நீ பெற்றிருக்கிறாய். 16 வயசுல 20 விருதுகளை பெற்றுவிட்டு இன்னும் சூடாமணின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீ சூடிய மணிதான். 20 விருதுகளை 16 வயதிலேயே பெற்றிருக்கிறாய். அதனால சூடிய மணின்னு சொல்ல முடியாது. வேற நல்ல பேரா சூடாமணிங்கிற பேரை எடுத்துட்டு வேற நல்ல பேரா அப்பா அம்மாட்ட கேட்டு நீ வச்சுக்கிடணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்னுடைய அந்த இலக்குகளை அடைய என்ற அந்த உரையில இந்த யானையின் எடையை கண்டுபிடிப்பதற்கு எப்படி என்பதற்கான விடை, அந்த யோசனை மிகவும் அருமையாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருந்தது. அடுத்து பலரசத்தில் பாம்பு, அதுவும் வெள்ளை நிறத்துல பாம்பு இருந்தது என்பதும் நன்றாக சுவையா கேட்க கேட்க ரசிக்கும்படியாக அது இருந்தது. இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கின்ற உரை. உன்னுடைய உரை என்பது முதலில் உரைக்கு அடிப்படையான தகுதி, நல்ல உச்சரிப்பு இருக்க வேண்டும். அந்த நல்ல உச்சரிப்பு உன்னிடம் இருக்கிறது. அதுமல்லாது அந்த உரை தங்குதடை இல்லாத உரையாக இருந்தது. மிக சிறப்பாக இருக்கிறது. நீ பல உயரங்களை, உச்சங்களை தொடுவாய் என்ற நம்பிக்கை எங்கள் மனதிலே நீ விதைத்திருக்கிறாய். உன்னை வாயார வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் நாங்கள் பெருமைப்படுகிறோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வெள்ளத்தனிய மலர் நீட்டம் ஆந்ததம் உள்ளத்தனியது உயர்வு. நீர்ப்பூக்களின் உயரம் என்பது நீர் நிலை கொண்ட நீரின் உயரம். அதுபோல மக்களின் உயர்வு என்பது அவர் தம் உள்ளத்தின் ஊக்கம் சார்ந்ததே ஆகும். இது ஒரு குறள். இன்னொரு குறளை சூடிய மணிக்காக. சோழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வல்லல் யாக்கும் அறிவு. அரிது தேர்ந்தெடுத்த சொற்களால் சொல்ல வல்லவனாகவும் ஒருபொழுதும் சோறுபடாதவனாகவும் தன் சொல்லின் உண்மை உள்ளதால் ஒருபோதும் அஞ்சாதவனாகவும் உள்ள ஒருவனை எதிர்த்து வெற்றியடைதல் எவருக்கும் அரிதாகும் என்கிற திருக்குறள் நம்முடைய சூடிய மணிக்காகவே எழுதப்பட்டதாக நினைக்கிறேன். நான் கூட மழை இங்க வர மாதிரி இருந்தது, இடியும் மின்னலுமாக இருந்தது. ஆனால் இங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது மழை நின்று போச்சு. எங்க வீட்டு அம்மா என்ன சொன்னாங்க, நீங்க நினைச்சதால தான் நின்று போச்சு, சூடாமணி மழை மாதிரி பெஞ்சு சொற்பொழிவு ஆற்றிருக்காங்க அப்படின்றத அவங்களும் கேட்டாங்க. உண்மையிலேயே ஒரு குழந்தை இணையச்சிக்கல் இருக்கு போல. நான் காலையிலே சொன்னேன், இணையச்சிக்கல் இல்லாமல் வச்சுக்கோங்க. நான் பேசும்போது காலையிலே சொன்னேன், 1/2 மணி நேரம் பேசணும், நான் பொசுக்குன்னு முடிச்சிடாதீங்க,
இன்னும் 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். 6 மணிக்கு முடிச்சா போதும். சரி, ஒரு தெளிவான பேச்சு, தெளிவான நடை, சொற்களை அடுக்குவதிலே வல்லமை பெற்றிருக்கிற அப்படியே சூடியமணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேச்சு போட்டியில வென்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்ச மாணவர்கள்லாம் இருக்காங்க. அந்த வரிசையில நீங்களும் வருவீங்க. உங்கள் இலக்கை அடைய தெளிவான திட்டமிடுதல், தொடர்ச்சியான செயல்பாடு மற்றும் மன உறுதி கூடிய நேர மேலாண்மை மிக அவசியம். ஒரு பெரிய இலக்கு சிறிய பகுதியாக பிரிந்து ஒவ்வொரு நாளும் அதற்கான சிறு முன்னேற்றத்தை மேற்கொள்வது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் சொல்லி மாணவர்களுக்கு சொன்ன மாதிரி சொன்னீங்க. படிக்கிறது எப்படி, நீ எப்படி படிக்கணும், அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இலக்கு என்ன என்பதை நோட்டு புத்தகத்தில் தெளிவாக எழுதி வையுங்கள். நீண்ட கால மற்றும் குறுகிய கால இலக்குகளை பிரித்து கொள்ளுங்கள். திட்டமிட்டதை அன்றாட வாழ்வில் அமுல்படுத்துங்கள். இலக்கை அடைய முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்கள் மனதில் எல்லாம் வளர்த்திருக்கிறீர்கள் சூடாமணி அவர்களே. நீங்கள் சூடியமணியாக மீண்டும் வர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. கல்வி, தொழில் அல்லது தனிப்பட்ட பழக்க வழக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்குதான் அன்வையார் அன்னைக்கே சொல்றாங்க, செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடப்பழக்கம் கல்வி கொடை தயை பிறவி கொண்டாங்க. அதனால எதுவாக இருந்தாலும் அதற்கான காலக்கெடுவை நிர்ணயித்து நாம் அதுக்குண்டான வேலையை கண்டிப்பா செஞ்சுன்னு சொன்னா அந்த பயணத்தில் நீங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய சவால்கள் என்ன என்பதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக இலக்கை அடைய முடியும் என்று ஒரு தன்னம்பிக்கை உரை, இந்த உரை உலகம் ஊராக சென்று கொண்டிருக்கிறது நேரலையில. கண்டிப்பாக சூடாமணி யார் என்பது ஏன்னா ஒரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, இந்த குழந்தை யாரு அப்படின்லாம் கேட்டுருவாங்க. அதனால நீங்கள் அடுத்த முறை பேசும்போது தெளிவான முகத்தோடு தெளிவான ஒரு காணொலியோடு பண்ணணும். இது ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுறது இல்லை, நீங்க தொலைக்காட்சியில் பேசுறது. அதெல்லாம் தொலைக்காட்சியில் போட்டு பார்ப்பாங்க. அதனால நல்லதொரு உரையை வழங்கிய சூடாமணி அவர்களுக்கும் அவரை நன்றாக வளர்த்திருக்கிற தாய் தந்தையர் இருவருக்கும் அவரை அறிமுகம் செய்த அருண் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எப்ப பேசணும்னு நினைங்க, உங்களுக்கு ஒரு முறை மாதத்தில் ஒரு முறை வாய்ப்பு வழங்கப்படும். நீங்க அன்னைக்கு கண்டிப்பா பேசலாம். அதனால நல்ல ஒரு இது நந்திதா வந்திருக்காங்க, நம்முடைய கலெக்டர் நந்திதா. குணமதி நேற்று 1330 குரலையும் சொல்லி பரிசு பெற்றிருக்கு குணமதி. ஷாலினி, அப்புறம் அன்னபூரணி அம்மாள், வேலுநாச்சியாரு, அம்மா காலையில ஜானகி அம்மா சொன்னது போல சென்னையிலிருந்து எமிமா ஆசிரியர் அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ஜானகி டீச்சர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற பெரியண்ணன் ஐயா வந்திருக்காங்க, அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு ஈஷான் அவர்களுக்கும் பிரம்மநாயகன் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் நான் சரி கண்டிப்பாக கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும் தூக்கமே பிடிப்பதில்லை என்பதை சொல்லுகிறேன். நம்முடைய நடராஜன் ஐயாவை தான் சொல்றேன். உங்களை ஒரு நாளைக்கு நான் பார்க்கலன்னு சொன்னா கண்டிப்பா அன்னைக்கு தூக்கம் பிடிக்க மாட்டேங்குது. என்ன இப்படி ஒரு காலின் சோழனுக்கும் பிசிராந்தையா இருக்கும் உள்ள நட்பை போல நம்ம நடராஜன் ஐயா அவர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னாவே, ஜட்ஜியா வந்துட்டாங்கன்னா அந்த அரங்கம் கண்டிப்பாக ஒரு பெரிய வாழ்த்துதை பற்றி அந்த குழந்தை சிறப்பாக வாழும் என்பதை சொல்லி
கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ஐயா, சிறப்பு. அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். காலத்தினுடைய அருமை கருதி வாழ்த்துறைகளை ஓரிரு நிமிடங்களில் நிறைவு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு ஆசிரியர் ஜானகி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து ஆயத்தங்களில் இருக்குமாறு ஐயா பெரியண்ணன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிறப்பு அழைப்பராக வந்திருந்த மாணவி சூடாமணி அவர்கள் மிக மிக ஒரு அருமையான உரையை நிகழ்த்தினார்கள். ஒரு மேடையில் பேசுவதற்கான அனைத்து திறமையும் அவர்களிடம் பார்க்கப்பட்டது. அவருடைய பெற்றோருக்கு இந்த இடத்திலே நாம் ஒரு நன்றியை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, எண்ணங்கள் பற்றி ரொம்ப அழகா பேசினாங்க. எண்ணம் அழகானால் செயல்கள் அழகாகவும், செயல்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும், வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கதைகள், ஒரு கதைக்குள் கதை, கதைக்குள் கதை என்று அவர்கள் பேசிய விதம் பாராட்டுக்குரியதாக இருந்தது. ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறையில் பாடம் நடத்தும் விதமாகவே எனக்கு தெரிந்தது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் கண்டிப்பாக நம்முடைய இணையத்திலே இருப்பது நாம் அனைவருக்குமே மிகவும் ஒரு பாராட்டுதற்குரியதாக இருக்கிறது. அதுபோல கொஞ்சம் பெரிய விஷயம்லாம் இல்லை, நெட்வொர்க் கொஞ்சம் சரியாக இருந்திருந்தால் அம்மாவோட காணொலி இன்று உலகம் ஃபுல்லாக பரவி கொண்டு இருக்கும். கொஞ்சம் சரியாக அந்த நெட்வொர்க் சரியா இருந்துருச்சுன்னா ரொம்ப அழகான ஒரு காணொலியா இருந்திருக்கும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பது போல உங்கள் எண்ணம் சிறப்பாகவும் மேலும் பல விருதுகள் பெறுவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய அழைப்பிற்கு ஏற்ப இன்று எமிமா ஆசிரியர் அவர்கள் இந்த இணையத்தில் வந்திருக்கிறார்கள். ஐயா பிரமநாதம் ஐயா அவர்களையும் கொஞ்சம் வாழ்த்துறை வழங்குவதற்கு அழைக்கவும். ஏனென்றால் முதல் நாள் அவர்களும் ஒரு ஆசிரியர் என்பதால் இது முழுசாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய செயலுக்கும் மிகவும் பாராட்டுதல் தெரிவித்துக் கொண்டு இன்று சிறப்புரை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து பெரியண்ணன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், அழைக்கிறோம். தொடர்ந்து அதற்கு அடுத்தாற்போல் ஆசிரியர் எம்மிமாள் குப்புராஜ் அவர்களை அழைக்கிறோம். ஆயத்தங்களில் இருக்குமாறு வாருங்கள் பெரியண்ணன் ஐயா. ஐயா வணக்கம், கேட்குதுங்களா? தெளிவா கேக்குது, தொடருங்க ஐயா. ஐயா வணக்கம். இந்த இணைப்பில் இணைவதே பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. இளைய தலைமுறை இலக்கியம் போன்ற செய்திகளை எல்லாம் சொல்வது பெருமைக்குரியதாக இருக்கிறது. என்னுடைய இணைப்பு செல்லாத காரணத்தினால் நான் இணைய முடியவில்லை. இணைந்த பொழுது ஐயா திருக்குறள் காமராசர் ஐயா அவர்கள் மிக அருமையாக அந்த குழந்தையை பாராட்டும். எனக்கு முன்னால் பேசிய அவர்கள் இன்னும் பலர் இருக்கின்ற காரணத்தினால் குழந்தை மேலும் மேலும் வளர்க 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 வாழ்க வாழ்த்தி விடைபெறு. நன்றி, வாழ்த்துகள். மகிழ்ச்சி ஐயா. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு ஆசிரியர் எம்மிமாள் குப்புராஜ் அவர்களை அழைக்கிறோம். தொடர்ந்து தயாரில் இருக்குமாறு லட்சுமி ஜெயக்குமார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் எம்மிமாள் குப்புராஜ். ஒலித்தடை நீக்குங்கம்மா. மியூட் எடுத்துக்கோங்க டீச்சர். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பெயர் எமிமாள். நான் ஒரு தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியாக பணியாற்றுகிறேன். இந்த இணையத்துல இணைஞ்சது நிஜமாவே இதயம் கனிந்த உங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இப்ப பேசினாங்க இல்லையா ஸ்டூடெண்ட், அவங்க மாணவி, ஆனா அந்த அளவு கூட நான் பேசுவேனான்றதுதான் அவ்வளவு அருமையா இருந்தது அந்த பேச்சு. நிஜமாவே நான் வியந்து பாராட்டுறேன் அந்த மாணவிய. நானும் என்னோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இந்த இணையத்துல என்னை அனுமதிச்சதுக்காக உங்க அனைவருக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இணையன்றது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால பேச்சுல கொஞ்சம் தடமாற்றம் இருக்கும். போக போக நானும் கொஞ்சம் பேசுவேன்ற நம்பிக்கிறேன். எனக்கு இந்த இணையத்துல இணைச்ச ஜானகி டீச்சருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேங்க ஐயா. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி, சிறப்பு. தொடர்ந்து லட்சுமி ஜெயக்குமார் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு கள்ளமேடு பாக்கியலட்சுமி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சூடாமணி என்ற குழந்தை மிக மிக அழகாக பேசியது. அந்த பெண் சொன்ன வார்த்தை, நமது பெற்றோரை அவமதித்தவர்கள் முன்பு நாம் வாழ்க்கையில் உயர்ந்து சாதிக்க வேண்டும், அதுவே அவர்களுக்கு சொல்லும் பதில் என்பது போல பேசியது. இந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, நன்றாக இருக்கிறது. பேசிய அந்த குழந்தைக்கு
என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. தொடர்ந்து பாக்கியலட்சுமி மணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய வாழ்த்துறையினுடைய நிறைவாக தொகுப்புரையாக வழங்க அன்னபூர்ணி அம்மா அவர்களை ஆயத்தமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் பாக்கியலட்சுமி மணி. அழைத்ததற்கு நன்றி. சூடாமணி அவர்களுடைய பேச்சு, அவங்களே அந்த இலக்கை வந்து சரியா கடைபிடிச்சதாலதான் அவங்க இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்றது, பெரியவங்களுக்கு கூட விட்டுருங்க, எங்களுக்கு இப்ப எனக்கே கூட இன்னும் இலக்கு அடையணும், அவங்க பேச்சு கேட்ட பிறகு இலக்கு ஏதாவது இன்னும் இலக்கு அடையணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. இன்னும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா பேசியிருக்காங்க. நல்ல பேச்சு, சிறப்பான உரை. இன்னும் நீங்க மென்மேலும் வளரணும் அம்மா. வாழ்த்துகள். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய தொகுப்புரையாக வழங்குமாறு அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். அழைத்ததற்கு நன்றி ஐயா. இன்று பேசிய என்னுடைய பேத்தின்னே சொல்லிக்கலாம், சூடாமணி அவர்களுக்கு முதல் கண் என்னுடைய வணக்கத்தையும், சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு பாட்டி வந்து பேத்தி பேசுறத பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அதே மாதிரி இன்னைக்கு நான் புல்லரிச்சு போயிட்டேன். அந்த மாதிரி குழந்தை வந்து அழகா பேச ஆரம்பிச்சார். அதாவது அவளுடைய தலைப்பு என்னன்னா இலக்கியத்தை அதாவது இலக்கை அடைய அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறாங்க. என்ன இலக்கு, என்ன நம்ம அடையணும் அப்படிங்கிறத ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை அடையணும்னா 7 இது அழகா சொன்னாங்க. முதல்ல அதாவது நமக்குன்னு ஒரு கோல் வேணும், இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது வேணும். அப்புறம் தேவையான விஷயங்கள் சேகரிக்கணும். என்னென்னா நம்ம கோல் அடையணும்னா என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து சேகரித்து பார்க்கணும். அப்புறம் எல்லாவற்றையும் சின்ன சின்னதாக முடிவு எடுத்து அதை கொண்டு வரணும். அப்புறம் பிளான் பண்ணி, அதாவது இப்போ அதை செய்யணும் அப்படின்னாங்க. அப்புறம் அதை வந்து செஞ்சாலும் அதை தொடர்ந்து கண்காணிக்கணும், விட்டுறக்கூடாது, நடுவில் விட்டுறக்கூடாது, தொடர்ந்து கண்காணிக்கணும். அதை வந்து அதாவது இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டே நம்ம வந்து செஞ்சோன்னா நிச்சயமாக அந்த இலக்கை நம்ம வந்து நிறைவேற்றலாம், அடையலாம் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. அதாவது கம்பராமாயணத்தில் வந்து அழகாக அந்த உதாரணங்கள்லாம் எடுத்து சொன்னாங்க. அதாவது தெளிவான இலக்கு என்ன, சீதையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணார். அது வந்து தேவையான இதில் வந்து மற்றவங்களை ஏற்படுத்தி அது வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கொடுத்து அழகாக ராமர் எப்படியெல்லாம் கண்காணித்தார் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. அந்த டைம் லிமிட் இத்தனை மாதத்துக்குள்ள இதுக்குள்ளே நம்ம சீதையை கண்டுபிடிக்கணும், அதை வந்து அழகாக சொன்னாங்க. அதுக்கு தனி மனிதன் வேணும். இப்போ உதாரணத்துக்கு அவங்க சொன்னாங்க, அம்மா வந்து வீட்டில் வந்து அழகாக சுத்தமாக வச்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவங்களாம் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும், அது முக்கியம். அப்புறம் எல்லார் இடத்துலையும் அன்போடு பழகணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இப்போ ஒரு வேலையில் இருந்தால் கூட பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நமக்கு கீழே வேலை செய்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம வந்து அன்பு செலுத்தணுங்கிறத ஆணித்தரமாக பேசினாங்க. அடுத்தது மன்னர் கதை வந்தது. மன்னர் வந்து யானை எப்படி எடை இருக்கு, எவ்வளோ எடை இருக்கணுங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற அந்த கதை ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் வந்து மந்திரியை பார்த்துட்டு, நாளைக்கு நீங்கள் இதை சொல்லலைன்னா இந்த மந்திரியோட தலையை சீவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் உத்தரவு போட்டார். உடனே மந்திரி ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போனோன்னா பையன் சொல்கிறான், எதுக்கு இதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு இதுவாக இது பண்ணுறான். அதாவது சேகரிக்கிறான். அதாவது படகு மேலே யானையை ஏற்றி படகு எவ்வளோ தூரம் மூழ்கிறதுன்னு கிட்ட பார்க்குறான். அடுத்தது நிறைய கற்களை 50 கற்களாக இது பண்ணி அதை சேகரித்து அது எவ்வளோ தூரம் இதுவாக இருக்குங்கிற அந்த மாதிரி அந்த பையனை அப்படிங்கிறது முயற்சி எழுச்சி அடையார் அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சி நமக்கு ரொம்ப முக்கியம். எண்ணம் வந்து அதுக்கப்புறம் நல்லதாக இருக்கணும். அந்த எண்ணம் நல்லதாக இருந்தாலே நம்ம வந்து எல்லாத்தையுமே சாதிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த
ஒருத்தர் வந்து இந்த பழரசம் கொடுக்கும்போது பாம்பு நெளிகிற மாதிரி ஐயோ குடிச்சிட்டேனே பாம்பு உள்ளே போய் என்ன பண்ண போகுதுன்னு வீட்டில் போய் கவலைப்படுறாரு. அவர் மாதிரி போய் அவருக்கே போய் கேளுங்கன்னு மனைவி சொன்னோன்னே திருப்பி போகிறாரு அந்த குரு. அவர் அந்த விதத்தை போனோடனே அவர் இடத்த மாற்றி உட்காத்தி வச்சு இந்த பக்கம் வந்து நீ குடி, நான் அந்த பக்கம் உட்காடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவர் இந்த பக்கம் வந்து உட்காந்து குளிக்கும்போது பாம்பெல்லாம் ஒன்றும் தெரியல. என்னென்னா அவர் தலைக்கு மேலே அந்த லைட் இருக்கிறதுனால அது உள்ள அந்த வெளிச்சம் வந்து பாம்பு மாதிரி அவருக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கதைகளை சொல்லி நம்மளை எல்லாரையும் ரொம்ப பரவசப்படுத்திட்டாங்க. அதாவது முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்து எப்போதும் உறுதியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. சூடாமணிக்கு இந்த பாட்டியோட ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள். நன்றிம்மா, அருமையா பேசினம்மா. ரொம்ப நன்றி அஜி. அப்புறம் வந்து எனக்கு வந்து வாழ்த்துறையும் தந்த எல்லாருக்குமே நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரோட உங்களை கூப்பிடுவாங்க. இப்போ சாலினி அவங்களை கூப்பிடுங்க காணல் உரைக்கு. சரிங்க ஐயா. காணலுரையில் தாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டிருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். முதல்ல வந்து நான் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இவ்வளவு வாழ்த்து தந்ததுக்கும் இந்த ஒரு ஊக்கம் தான் இன்னும் என்ன வந்து இன்னும் ஓடணும், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்ற மாதிரி இருக்கு. அதனால நான் எல்லாருக்குமே முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த இதுல இருந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கெல்லாம் திருக்குறள் சொல்லும் போது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளை தொகுத்து வழங்கும் போது இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நான் இவ்வளவு நேரம் வந்து நான் சொன்னது இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனாலும் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க வந்து பொறுமையா இருந்து நான் வந்து சொன்னதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை வந்து அவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டீங்க. இப்போ வந்து நீங்க இந்த தேர் திருவிழால எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணோ பையனோ இருந்தா அவங்களுக்கு வந்து தேர் தெரியாது. அப்ப அவங்க அப்பா அம்மா வந்து தோள் மேல தூக்கி வச்சு அந்த தேரை காட்டுவாங்க தெரியுமா? அதே மாதிரிதான் இந்த சமூகத்தோடையோ உங்க மாதிரி சான்றோர்களோட தோள் மேலதான் நான் ஏறி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு உயரம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியா இருக்கு. அதனால உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்ததுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி சகோதரி. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2137 இன்றைய சிறப்பழைப்பாளர் சகோதரி சூடாமணி அவர்களுக்கு கந்தநடுவம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். கந்தநடுவம் பேரவை பாடசாலை புரணம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் ஏலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சான்களுக்கும், குரலும் பொருள் வழங்கிய சதிகளுக்கும், இசைப்பால் வழங்கியவர்களுக்கும், விளையாட்டு சிலை வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு சான்றிதழ் தரும் ஷாம்லி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மாணவம் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆல்பம் என்ற வரியோடு மீண்டும் நாளை மாலை சந்திப்பை நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த சாலினி அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்து குணமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சிறப்பு அழைப்பாளர் மாணவி சூடாமணி அவர்கள் வாழ்வில் சிகரத்தை தொட கலந்துரையாடுவோம் பேரவை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.